சீனா மீது கடும் கோபத்தில் இருக்கும் அமெரிக்கா சைபர் அட்டாக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமே. எந்த நாடு மேலே எந்த நாடு சைபர் அட்டாக்கு பிளான் பண்ணியிருக்காங்க? உலக நாடுகள் எல்லாமே சீனா மேலே மிகப்பெரிய அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்கா சீனா அப்படின்னா அப்போ அவங்க என்னதான் பண்ணுறாங்க? என்னதான் நடக்குது? யார் மேலே சைபர் அட்டாக்? பல கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோவில் பதில் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சமீப காலங்களில் நீங்கள் அதிகமாக கேள்விப்படக்கூடிய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவருடைய பெயர் உலகம் ஃபுல்லாகவே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதுக்கப்புறம் நிறைய மசோதாக்களை, நிறைய சட்ட திருத்தங்களை அவங்க நாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காது. இது அவங்க நாடுகளுக்கு மட்டும் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தலை, உலகம் ஃபுல்லாகவே அந்த அதிர்வலைகள் ஏற்படுது. ஏன் அப்படின்னா அவங்க நாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இதனால் இந்த சமரச வரி விதிப்பு மூலியமாக அவர் கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு உலகையே ஆட்டி படைச்சிது அப்படின்னு சொன்னால் அதை யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தவர் எல்லா விஷயத்திலும், முக்கியமாக சொல்லப்போனால் உக்ரைன் ரஷ்யா போர் அவருடைய தலையீடு, இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் அதை நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற மனிதனை சுற்றி இருந்துகிட்டு இருந்தாலுமே சீனா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த பரஸ்பர வரி விதிப்பு விதிச்சதுக்கு அப்புறமா உலக நாடுகள் எல்லாத்தையுமே 90 நாட்கள் அதை நிறுத்தி வச்சார் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் சீனா மீது மட்டும் அதை நிறுத்தாமல் அந்த வரி விதிப்பை 25% 50%, 50% 100%, 100% 125% அப்படின்னு அந்த சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே போகும் பொழுது அதுக்கு சீனாவும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இல்லைங்களா? அவங்களும் நீ எனக்கு வரி போட்டனா அதே மாதிரி வரியை தான் நானும் விதிப்பேன் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கூட சலிக்காமல், கொஞ்சம் கூட சாயாமல் ட்ரம்ப் என்ன பண்ணாலும் அதுக்கு நேரெதிராக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனா வந்து ஒரு கை ஓங்கியே இருந்தாங்க. அவங்க வச்சாங்க செக்கு. அவங்க பண்ண எல்லா விஷயமும் அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடிஞ்சு அந்த வரி விதிப்புலேருந்து அவர் பேக் அடித்தார். அதுக்கப்புறமா சீனாவை உற்று கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது செக் குடியரசு நாடுகள், இந்த செக் குடியரசு நாடுகளில் சைபர் அட்டாக் பண்ணுறாங்க, எங்கள் மேலே சைபர் அட்டாக் பண்ணது நாங்கள் இங்கே ஓப்பனாக தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைபர் அட்டாக்னு கேள்விப்பட்ட உடனே உலக நாடுகள் எல்லாமே உற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சைபர் அட்டாக் வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக். இது நம்ம வந்து ஒரு வார், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு வார் நடக்குதுன்னா அந்த வார் நம்ம கணிக்க முடியும். இந்த இடத்துலேருந்து இங்கே ராக்கெட் ஏவுறாங்க, இந்த இடத்துல இங்கே விண்கலங்களை ஏவுறாங்க அப்படின்னு நம்ம கணிச்சு அதை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் சைபர் அட்டாக்கை முக்கியமாக நம்மள போல நாடுகள் எல்லாமே டேட்டாவை அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கோம். ஆதார் கார்டு, ஒருத்தவங்க ஆதார் நம்பர் இருந்தால் போதும் அவங்க ஜாதகத்தையே கொடுத்துருவாங்க. ஏன் ஜாதகம்னு மென்ஷன் பண்ணுறேன்னா பிறந்த தேதி, பிறந்த இடம், அப்பா பேர், அம்மா பேர், என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த ஆதார் கார்டில் இருக்கும். ஸோ அப்போ அதை அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஹேக் பண்ணி டேட்டாவை திருடினாங்கன்னா நம்ம நாட்டில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ அத்தனை கோடி டேட்டாவும் எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சைபர் அட்டாக் நம்ம மேலே நடந்துச்சுன்னா நம்ம நாடு நிலை குடைஞ்சு போயிடும். அதே மாதிரி செக் குடியரசு நாடு மேலே பண்ண சைபர் அட்டாக், இந்த சைபர் அட்டாக்கு அவங்க சொல்கிற விஷயம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஓப்பனாகவே உலக மட்டத்தில் வைக்கிறோம், இதுக்கு பின்னாடி சீனா முக்கிய பங்காற்றுறாங்க, எங்கள் மேலே சைபர் அட்டாக் பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஓப்பனாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இதுக்கு பல உலக நாடுகள், உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி சைபர் அட்டாக்கை யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க முதல்ல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கும் போது செக் குடியரசனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து சைபர் அட்டாக் பண்ணி அதை வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க, இதுக்கு சீனா மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கு அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சதுக்கு அங்கே அவங்க ஓப்பனாகவே அவங்க வந்து சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணி மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு ஒரு பதிலையும் கொடுத்துருக்காங்க. இப்படியே தொடர்ந்து சீனா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே உள்ள மரியாதை இழந்து அது மிகப்பெரிய பின்விளைவுகளுக்கு ஏற்படுத்தும், அதனால் இதை அப்படியே நிறுத்திக்கணும் அவங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, எல்லா நாடுகளும் இதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க. ட்ரம்ப் அழகாக ஒன்று சொல்லியிருக்கார். அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து சீனா பார்த்து இருந்துக்காங்க, சீனா நீங்கள் பார்த்து இருந்துக்கணும், இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு
பயங்கரமான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது ஏற்கனவே ஒரு நெருப்பு அங்கே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த புகஞ்சிட்டு இருக்க நெருப்பில் போய் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி இந்த பரஸ்பர வரி விதிப்பில் சீனா வந்து அமெரிக்காவை எதிர்த்து பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு நெருடலாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ஆசியா கண்டத்துலேருந்து ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஆஃபனட்டாக இருக்காங்க நமக்கு அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு உறுத்தலா ஈவோக்கலாஷ் ஆகும் தானே செய்யும். அதை தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு சீனா மேலே இன்னும் வன்மத்தை வந்து கக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் ரெடியாக இருக்கா. அதே மாதிரி செக் குடியரசு நாடுகள் மேலே சைபர் அட்டாக் பண்ணது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது மிகப்பெரிய ஒரு அட்டாக் அது அப்படின்னு. இது நம்ம வந்து ஒரு இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு இதில் பாதிப்புகள் ஏற்படும் பார்த்துக்கங்களேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கொரோனா போன்ற பயோவார் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது கொரோனா மிகப்பெரிய பயோவார். இதனால பல நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்து அதிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இம்பேக்ட், அதுலேருந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கான விளைவுகளை சந்திச்சிருக்காங்க அனைத்து நாடுகளும். அதுக்கு சீனா தான் ஒரு முக்கிய காரணம் சொல்லப்பட்டாலும் அதுக்கான இது யாரும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அப்போது இதில் இந்த விஷயத்தில் வந்து சீனா என்ன விஷயங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, இதை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா, செக்கடியரசு சொன்ன தகவல்கள் இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை நாங்கள் தான் அதுக்கு பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எல்லாமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா பரவலை அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பரவல் அதாவது ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த கொரோனா பரவல் கொஞ்சம் வீரியமாக இருக்குன்னே சொல்கிறாங்க நிறைய பேர். அப்போ இது புது வேரியண்ட்டாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் சைபர் வார் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பயோ வார் அப்படின்னு அந்த பயத்தில் இருக்கும் பொழுது இங்கே வார் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் உக்ரைன் வாராக இருக்கட்டும், அதுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் இந்த காசா வார், இஸ்ரேல் வார், உக்ரைன் வார், ரஷ்யா வார், இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ இந்த மாதிரி வார்கள் இது எல்லாமே வந்து மேஜராக இம்பேக்ட் பண்ணக்கூடிய வார்கள் இது எல்லாமே. ஸோ அப்போது இங்கே டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்குது, இன்டைரக்டாக இணையதள விஷயங்கள், அதாவது இணையதள அட்டாக், சைபர் கிரைம், சைபர் வார் அதுவும் நடக்குது, மெடிக்கலாக பயோ வார் அதுவும் நடக்குது. அப்போ மனிதன் எப்படிங்க உயிர் வாழ முடியும்? எல்லா பக்கமும் இருந்து அடித்தா இந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டே டு டே லைஃப்பை நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த கவலையும் இல்லாமல் உலகத்தில் என்ன நடக்குது, எனக்கு இன்னைய டே ஓடணுங்க, எனக்கு இன்னைய டே இருக்குங்க, இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் தாங்க எனக்கு மாதம் எண்டில் எனக்கு சம்பளம் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை சுற்றி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து உற்று கவனிக்கணும், ஒரு படி உற்று கவனிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் இதுக்கும் நான் என்ன சம்மந்தம், சீனாவுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம், அமெரிக்காவுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம், செக் குடியரசு நாடுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த சம்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே ஒரு டாட்டாக இருக்கும். அந்த டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும், அதான் நம்ம வேலையே. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வரி விதிப்பு, வரி உயர்வும் சரி, நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் வாங்குற அந்த விலை உயர்வும் சரி, இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை இம்பேக்ட் ஆகும். இன்னைக்கு தங்கம் விலை உயர்வாக இருந்தாலுமே சரி, பருப்பு விலை உயர்வாக இருந்தாலுமே சரி, எல்லாமே இது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சில வார் மூலியமாக நடக்கக்கூடிய இம்பேக்ட் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் நடக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை. ஸோ பொருளாதார பிரச்சனை தாண்டி இன்னும் பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. ஸோ அப்போது இந்த சைபர் அட்டாக் மூலியமாக இது செக் குடியரசு நாடுகளில் எந்த நாடு எக்ஸாக்டாக பண்ணாங்க அப்படின்னு அது செக் குடியரசு சொன்னால் தான் தெரியும். அதுக்கு சீனா உடந்தையாக இருந்தாங்களா இல்லைன்னு சீனா ஒத்துக்கிட்டால் தான் தெரியும். அதுக்கு அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் இருக்க போகிறாங்க, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம மிகப்பெரிய டேட்டா வச்சுருக்கோம், நம்ம மிகப்பெரிய கண்ட்ரி, வேர்ல்டு பாப்புலேஷனில் மிகப்பெரிய கண்ட்ரி நம்ம. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய டேட்டாவை திருடினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், முக்கியமாக நம்மளுடைய பொருளாதாரத்துலையும் சரி, நம்மளுடைய விஷயத்துலையும் சரி. அப்போது இந்தியா இதில் எந்த அளவுக்கு அவேராக இருக்க போகிறாங்க, நம்மளுடைய சைபர் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நெட்வொர்க்கிங் அப்படின்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் நடக்காத வரைக்கும் சேஃப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் நமக்கு என்ன தெரிய வருது, அப்போது எல்லாமே இங்கே பாசிபிள் தான். அதுவும் நடக்கிற வரைக்குமே நம்ம நம்ப மாட்டோம், நடந்தால் ஐயோ நடந்துச்சு அப்படி இருப்போம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு டே டு லைஃப்பில் நடக்கிற விஷயந்தான், அப்படியே நம்ம இதை வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் டெய்லி வீடியோஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை, ஒருவேளை சைபர் அட்டாக் நடந்தால் அதை எப்படி தடுக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.